வரேன். தேங்க்யூ. எப்படிப்பா வாய் துடைக்கணும்? ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே தான் ஏன்டா கூட என்கிட்ட கூட என் பங்காளியே வந்து செஞ்சிருக்கான். அப்போ என்ன ஒரு வார்த்தை கலங்கல. சரி நம்ம யாரும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஏன்னா அப்போ நீங்க வரீங்களா? நான் அந்த உள்ள நல்லா இருந்துச்சு. உள்ள போகும்போது வந்து ஏதோ ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு 10 பேரை கூட்டு வந்து நம்ம பங்கு தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன யாரும் தெரியாதவங்க பண்ணுறோம். அம்மா அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட கிலோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். வரேன். ஏட்டுக்கூடா உனக்கு எது பிடிச்சிக்கோ எடுத்துக்கோ. எது வேணுமோ எடுத்துக்கோ.
நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம்னு சொல்லி வந்துட்டேன். ஐஸ்கிரீம் ஃப்ரீ தாங்க, அங்கே இருக்க எல்லா ஐட்டமும் ஃப்ரீ. சரி ஃப்ரீ கிடையாது, ஒன்லி 500 ருபீஸ். 500 ருபீஸில் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. அது எல்லாமே சாப்பிட்டு எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமு, குலோப் ஜாமு எல்லாமே ஃப்ரீ தான். ஐஸ்கிரீம் இருக்குது, குலோப் ஜாம் இருக்குது, ஜூஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. நிறையா இருக்குங்க, அன்லிமிட்டட், ஒன்லி 500 தான். சூப்பராக இருந்துச்சு, எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். எங்கே வந்திருக்கோம் சொல்லு. ஹலோ, ஹாய். இப்போ நம்ம வந்து குலோப் ஜாம் இருக்க வந்திருக்கோம் பாருங்கள். போதும் பையா, போதும். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு நாள் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கு. சர்வீஸ் பண்ணுறவங்களும் சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க. அண்ணா நகரில் இருக்குது இந்த இது கடை. வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பால் விளாண்டுக்கிட்டு இருந்தான். நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக பால் விளாடுறான். உண்மையாகவே சொல்லணும்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த கடைக்கு நாங்கள் போனது எல்லாமே நல்லா திருப்தியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தந்தூரி, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, இறால், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் வாய வச்சு சொல்கிறத விட உண்மையாகவே சொல்லணும்னா 500க்கு செம்ம ஒர்த்து. வரலாம். பாப்பா வந்து குலோப் ஜாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்னு சொல்லி போயிட்டா. அதோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்களா, அப்பனு இங்கே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான்டா. அந்த பையன் பெரிய பையனாக இருக்கான், அப்படி சின்ன பையனாக இருக்கான். ஆனால் அந்த பெரிய பையன் வந்து அப்பனு பின்னாடியே அதை விளாண்டுக்கிட்டே இருந்தான். இவர் டான் ஆகிட்டார் அங்கே போய். இப்போ பாருங்களேன், அப்பனும் 2 பேரும் ஒன்றா போவாங்க வெளியில். பாப்பா ஐஸ்கிரீம் வாங்குற சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா பாப்பா. பாருங்க, அப்பனு போய் அந்த பையனை பாருங்க, அங்கே போயிட்டாங்க 2 பேர்த்தையும். வாழு காமி அம்மோ. ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. எங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அப்போ வாயை தொடச்சிக்கோப்பா, டிஷ்யூ பேப்பர் வச்சு. நான் வாயை தொடச்சிக்கோ. எப்படிப்பா வாயை துடைக்கணும்? நம்மளுக்கு அந்த பாபா தான் பிடிச்சிருக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்டேன்.